முந்தின வாரம் திருமண வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். குறிப்பாக மனைவியுடைய வேலை, இந்த ரோல் என்ன, திருத்துவத்தை குறித்து, தம திருத்துவத்தை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுல இருந்து மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் கணவனை எப்படி நீங்க திருமணம் செய்து கொண்டீர்கள்? யார் மூலியமாக திருமணம் செய்து கொண்டீர்கள்? அல்லது கணவனை யார் கையிலிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? அம்மா அப்பா பார்த்து வச்சாங்க. ஓகே, எல்லாமே நல்ல சகோதரிகள், யாரும் லவ் மேரேஜ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். இப்போ அம்மா அப்பா பண்ணி வச்சாங்க, கரெக்ட். ஆனா யார் கையில இருந்து நீங்க கணவனை பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அப்பா அம்மா விசாரிச்சுக்கலாம், இல்லை ஒரு தூரத்து உறவு மூலியமா இந்த மணமகன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க திருமணம் செஞ்சிருக்கலாம். ஆனா பைபிள்ல பார்க்கும்போது ஆதாம் கிட்ட ஏவாளை கொண்டு வந்தது யாரு? கடவுள். ஓகேங்களா? அப்போ பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்து இல்ல தேடி பிடிச்ச ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிருந்தாலும் சரி, அல்லது சொந்தக்காரங்க சொல்லி ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு அந்த கணவர் நம்ம கண்டு முன்னால் வந்தாலும் சரி, உங்களுக்கு கணவர் மேல நிறுத்தினது யாரு? பிதா. கரெக்டா? ஓகே. அப்போ அதே நேரத்துல திருமணம் கோயில்ல நடக்கும்போது யார் கையில இருந்து நீங்க கணவனை பெற்றுக்கொள்கிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஏவாளை கூட்டு வந்து ஆதாமுடைய கண்முனால நிறுத்துறாரு ஆண்டவர். ஆனா அவங்க ரெண்டு பேர், நீங்க ஏவாள் கிட்ட ஆதாம நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னாராம்? சொல்லல. ஓகே. ஏவாள் கிட்ட அதே பேர் ஆதாமையும் இதுதான் உனக்கு மனைவின்னு ஆண்டவர் சொன்னாராம்? சொல்லல. அப்ப யாரு டிசைட் பண்ணது? கடவுள். ஏன் சென்னை சேர்த்துக்கிறீங்க? யாரு டிசைட் பண்ணது? உங்க திருமணத்தை யாரு டிசைட் பண்ணது? ஓகே. ஆதாம் ஃபர்ஸ்ட் ஆதாம் என்ன பண்றாரு? ஏவாளை பார்த்து சொல்றாரு, நீ எலும்பின் எலும்பும் சதையுமா இருக்கிறாயின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப முதல்ல லவ் லாங்குவேஜ் பேசுனது யாரு? ஆதாம். ஏவாளை அக்செப்ட் பண்ணாங்களா பண்ணலையா? வேண்டாம். நிஷா சிஸ்டம் மட்டும் தான் பதில் சொல்றாங்க, மற்ற எல்லாம் குவைட்டா இருக்கிறீங்க. ஓகே. ஏவாள் சம்மதம் தெரிவிச்சாங்களா இல்லையா? அப்போ திருமணம் ஒருத்தர் முடிச்ச அப்புறம் இது எங்க அப்பா அம்மா பார்த்து வச்சு பண்ணாங்க, எனக்கு இதுக்கு உடன்பாடு இல்லை, அல்லது இவரு அப்பா அம்மா சரியா விசாரிக்கல, இந்த மாதிரிலாம் நம்ம மனசுல வந்ததுன்னா நம்ம மனசுல யார் பேசிட்டு இருக்கிறது?